குழந்தைக்காக வந்திருக்காங்களாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தளபதி பற்றி மட்டும்தான் பேசணும், வேற யாரும் பத்தி பேசக்கூடாது. சரிப்பா, ஏதோ குழந்தைக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷமா கொஞ்சம் கேள்வி கேட்கணும். இங்க தம்பி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் எவ்வளவு? சரி, இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கல்ல, ஏதாவது ஒரு அப்படியாவா ஏதாவது ஒரு துறைக்கு எவ்வளவு நிதி கொடுக்கறாங்க, எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க? நேத்தே வேற ரிலீஸ் பண்றாங்கல்ல, எவ்வளவு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. சரி சரி, இந்த ரூபாய்னு ஒரு பிரச்சனை ஓடுது இல்ல, மாநில அரசு மத்திய அரசு அந்த மாதிரி, அது என்ன, அதோட ஹிஸ்டரி ஏதாச்சும் சொல்லுங்க. என்ன நிப்பாடுங்க, மண்டை வெறியாகுது எனக்கு. அம்மா போமா, இங்க பாருமா, உன் தலையெழுத்தையும் காப்பாற்ற முடியாது, என் தலையெழுத்து காப்பாற்ற முடியாது, தமிழ்நாடு தலையெழுத்து காப்பாற்ற முடியாது. இவங்களோட மாட்டிக்கிட்டு போமா. சரி, வண்டி ஓடுறா ஓடுறா ஓடுறா, போறாரு போறாரு. கிட்ட வந்துட்ட தலைவரே தலைவரே தலைவரே, பாருங்க தலைவரே தலைவரே, நம்ம கட்சி அணிகுஞ்சுங்களை கொஞ்சம் படிக்க சொல்லுங்க தலைவரே. படிக்காத தற்கூரிகளா இருக்கிறானுங்க. எங்கேயா இப்ப போராட்டம் நடத்த சொன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் உமன்ஸ் ஹராஸ்மெண்டா சைல்டு ஹராஸ்மெண்ட் பேனர் வச்சு போராட்டம் நடத்துறானுங்க. கொஞ்சம் சொல்லுங்க தலைவரே. ஈக்குவலா போ தலைவரே. மாற்று கட்சியில இருந்து வந்தா பதவி இல்ல, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் இல்லன்னு புஷியா சொல்லிட்டு மாட்டு கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் கதை கொடுக்குறாரு தலைவரே, அவர் பதவியா கொடுக்குறாரு. இங்க பாருங்கனால எப்போ எத்தனை வருஷமா ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கேன். பாருங்க தலைவரே தலைவரே, போ போ விடாத போ. தலைவரே, இந்த வலிமை அப்டேட்னு எல்லா இடத்துலயும் போய் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லா இடத்துலயும் தூக்கி போய் கொடியை காட்டுறாங்க. தவிர சம்மந்தமே இல்லாம எங்கெங்கயோ போய் காட்டுறாங்க. கடலுக்குள்ள மலை மேல காட்டுக்குள்ளன்னு எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காமெடி பீஸா இருக்கு. அதான் வேணான்னு சொல்லுங்க சரிங்களா. இந்த இலக்கட்சியோட கூட்டணின்னு பேசுறாங்க, நம்ம கட்சி இலக்கட்சியோட கூட்டணி வைக்க போதா என்ன?